வணக்கம். நடிகர் விஜய் தமிழை வெற்றிக்கிறாங்க அப்படின்னு இயக்க ஆரம்பித்த முன்னாடி நிறைய பேர் ஒரு சாதி எதுன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உறவுகள் வந்து நிறைய பேர் ஒரு பறையரோடையும் பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அவரோட தாத்தா சேனாபதி பிள்ளை, சேனாபதி பிள்ளைன்னு பிள்ளைன்னு வரனால ஒரு பறையர் இல்லைங்க. சிலர் வந்து ஒரு வெள்ளாளர் அப்படின்னு பிறப்பாங்க. சிலர் என்னன்னா இல்லைங்க, ஒரு பூர்வீகமான முத்துப்பேட்டையில் பரதவர் மட்டும்தான் இருக்காங்க, அதனால் ஒரு பரதர் பரப்புகிறாங்க சில பேர். உண்மையில் என்னென்னா, அந்த ஊரில் பரதர் இருக்கிறனால அதிகமாக சில பேர் பரதரை வந்து பறையர் நினச்சி பரப்பிட்டாங்க. அதிகமாக இந்த பரப்புறது அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ஊரில் வந்து இன்றைக்கி பரதர் மட்டும்தான் இருக்காங்க. பறையரும் பரதரும் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே வெவ்வேறு சமூகம். வெள்ளாளர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அங்கே அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கடற்கரை பக்கம் இருக்கிறனால பிரெஞ்சுக்காரங்க டச்சுக்காரங்க அதிகமாக வணிகம் செய்ய ஆரம்பித்த பகுதி அது. அதனால் ஃபஸ்ட்டு மதமாட்டங்கள் நடந்திருக்கு. அதனால் அங்கே இருந்த மக்கள் வந்து கிறிஸ்தவம் தழுவிருக்காங்க, அதாவது ரோமன் கத்தோலிக்கர் ஆகியிருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்தவம் தழுவி வெள்ளாளர் குடும்பம் யாருமே கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க பரதர் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு தனித்த சின்ன ஊராட்சி முத்துப்பேட்டை. அது மேலே அவர் மற்றவங்க சொல்கிற மாதிரி பறையரும் கிடையாது, அவர் பரதரும் கிடையாது, அவர் வந்து வெள்ளாளர். இசி சந்திரசேகர் கூட கிறிஸ்தவ வெள்ளாளர் மீட்டிங்களோடு கலந்துருக்காரு. இதனால் அந்த தகவல் வச்சு நம்ம இன்னும் உறுதிப்படுத்திக்கலாம். அவர் முழுக்க முழுக்க வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர், பறையர் கிடையாது. விஜய் பறையர் அப்படின்னு நினச்சி யாரும் இந்த இயக்கத்துக்கு போவேன்னா, உங்களுக்கு நல்லது செய்வார், மக்களுக்கு நல்லது செய்வார் நம்பி போகிறவங்க போகலாம்.